ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்னும் காலத்து வீடியோ எடுக்குதேன். இப்போ வந்து மணி 5:30 தான் ஆகுது காலத்து. அப்போ வெளியே எப்படி இருக்குன்னு கேட்டுட்டா, 5:30க்கு இல்லை 5 மணிக்கு எப்படி தான் நேரம் நல்லா விடியுங்க. இங்கே பாருங்கள் எப்படி நேரம் விடிஞ்சிருக்குன்னு. இங்கே 5 மணிக்கு எல்லாமே இது போல் கிடக்கும், 5 மணி முன்னே இருக்கும். அப்போ நான் வந்து 5 மணிக்கு தண்ணி வரேன். அப்போ அது பிடிக்க வேண்டிய எழும்புனது. ஆனால் இன்னும் பார்த்தா 5:30 ஆகிட்டும் தண்ணி வரல. പിന്നെ ஷானுக்கு வந்து ஸ்கூல் உண்டு, 6:45 போல் பஸ் வரும். அப்போ இனி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். மாவு ஆல்ரெடி நல்லா பொங்கி இருக்கு. அப்போ நான் வந்து இட்லி பண்ணலான்னு நினைக்கிறேன். இட்லி தோசைக்கு எல்லாமே ஒரே மாவு தானே, நமக்கு இஷ்டம் உள்ளது பண்ணலாம். அப்போ இங்கே வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சட்னி பண்ண போகிறேன் ஷானுக்கு. பின்ன சாம்பார் இருக்குது. அப்போ சாம்பாரும் தக்காளி சட்னியும் ஸ்கூலுக்கு தக்காளி சட்னி பண்ணலாம். ஈஸி. நான் இதுக்கு முன்னே தக்காளி சட்னியை வீடியோலாம் போட்டிருக்கேன். நல்ல ஈஸி, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பண்ணலாம். தக்காளி சட்னிக்கு தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு அவ்வளோவா இருக்காதுல்ல, அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டைம் 5:45 ஆச்சு. ஷானு ஆல்ரெடி ஒரு வாட்டி போய் எழுப்புனேன், எழும்பவே இல்லை. இனி ஒரு வாட்டி கூட போய் எழுப்பணும் எனக்கு. இது ரெடி ஆகட்டு. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சு தோசை பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இட்லி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தோசை ரெடி ஆகிட்டுருக்கு, இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் வந்து தக்காளி சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் இனி கடுகு தாளிச்சோம், அவ்வளோதான். இட்லி வந்து ஷானுக்கு ஸ்கூலில் பண்ணேன். தோசை எங்களை வீட்டில் எல்லாருக்கும் வேண்டி பண்ணியிருக்கேன். ஏன்னா இட்லி தான், தக்காளி சட்னி இட்லி கொஞ்சம் கூட நல்லா இருக்கும், அது கொண்டு தான் அப்படி பண்ணது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி முடிஞ்சு இப்போ ஷானுக்கு டிஃபன் பேக் பண்ணதேன். தக்காளி சட்னி, இட்லி. இட்லி இதாக இருக்குது. தக்காளி சட்னி நல்லா ஒன்று தணுக்கணும், அவ்வளோ. இப்போ காலத்தோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறேன். இதாக இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டு. மணி 8:10 ஆச்சு. தோசை, சாம்பார், தக்காளி சட்னி. அப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வெளியே இருக்கேன். ஏன்னா பேக்கில் ஷூ ஸ்டாண்ட் இருக்குது, வெளியே இருக்கேன். இனி லஞ்சு பண்ணணும், கொஞ்சம் கழிச்சு பண்ண ஸ்டார்ட் ஆவேன். நான் வந்து என்ன லஞ்சு பண்ண வீடியோ போட்டுருக்கேன். அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக என்னோடய காலை ரொட்டீன் என்னென்னு போடலான்னு நினச்சேன். இதில் வந்து நிறைய எடுக்க முடியலை. காரணம், நமக்கு வீடியோ பிடிச்சக்கு வேறு யாரும் இல்லை, நம்ம தனியாக தான் பிடிக்கணும். அப்போ இதில் நான் வந்து என்ன சொல்ல, துணி துவைச்ச வீடியோ, வீடு தூத்து, வீடு தொடச்சது, இதொന്നും நான் எடுக்கலை. எடுத்தால் நமக்கு அவ்வளோ லேட் ஆகும். அப்போது அதெல்லாம் இன்னி நான் எடுக்க முடிஞ்ச ஒரு நாள் எடுத்து காட்டுதேன். அதெல்லாம் வேலையை முடிச்சாச்சு. காலத்தை உள்ள என்ன இல்லை, காலை ரொட்டீன் எல்லாம் முடிஞ்சு இன்னி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் ஆகணும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு மாமா மட்டும் சாப்பிடல, மீதி எல்லோரும் சாப்பிட்டாச்சு. வயசான ஆட்கள் அப்படி தான், அவங்களுக்கு விருப்பம் உள்ளப்பவே கேட்கணும், அப்போ கொடுக்கணும். அப்போ இங்கே வெளியில் தான் எனக்கு குறை செடிகள் எல்லாம் வச்சுருக்கேன். அப்போ அதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ செடியெல்லாம் நான் வந்து வெளியில் வச்சுருக்கேன். வெளியில் என்ன நம்ம படி ஏறி வர அந்த சைடில் வச்சுருக்கேன். இங்கே இன்னும் இதாக இருக்க படிச்சுண்டு அந்த சைடில் செடி வச்சுருக்குறாங்க. அலோவேரா, எல்லாத்துலையும் அலோவேரா. இதில் கேக்டஸ் சின்ன பிளான்ட்டு இதாக இருக்குது, சிறுது இதாக இருக்குது. நிறையா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் செடி வெளியில் இருக்குது. பின்ன குறைய செடி அகத்தை வச்சுருக்கேன். இப்போ என்ன சொல்ல, காய்கறி நட்டுருக்கேன் நான். பின்ன வந்து நான் குறைய செடிகள் வந்து எங்களை பால்கனியில் வச்சுருக்கேன். செடி இல்லை, அது நான் இங்கே வந்த பிறகு இப்போ இந்த காய்கறி வெஜிடபிள் நட்டுருக்கேன். வெஜிடபிள்னால் பாலக்கு கீரை, அதுதான் இங்கே நல்ல தட்டு வார ஒரே ஒரு கீரை. வேறு எது வந்தாலும் குரங்கு ஒன்றும் தராது. அப்போ இந்த பாலக்கீரை நட்டுருக்கேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் இப்படி குறுத்து வந்தது உள்ளோ நான் காட்டலாம், கொஞ்சம் பெருசாகட்டு. பின்ன என்னது, பின்ன ஒன்றில் கக்கடி விட்டுருக்கேன். கக்கடின்னா நம்ம வெள்ளரிக்கை போல் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து இந்த இடம் நான் ஊரில் பார்த்தேன். நிறைய இடத்துல அந்த உருட்டு வண்டியில் விற்க வச்சுருக்கேன். அங்கே என்ன பேரில் அது ஓடுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்மள இடத்துல அதெல்லாம் கிட்டுது. சூடுக்கு நல்லது, ரொம்ப நல்லது. நம்மளை பிஞ்சு வெள்ளரிக்கை இல்லை, அது மாதிரி இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக.
அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட காலை ரொட்டீன். அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் என்ன வீடியோக்கு சப்போர்ட் ஆகிங்க. அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.